ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது சண்டே ஒரு அரௌண்ட் 11:30 to 12 o'clockங்க. ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சிக்கன் கிரேவி ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு வித்தியாசமாக எதாவது பண்ணலாமேன்ட்டு யூடியூப்பை பார்த்து எல்லாத்தையும் நிறைய வீடியோ பார்த்து நானாக ஒரு ரெசிபியாக மாற்றிட்டு அதை சிக்கன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் நிறைய இருந்துச்சு, அதனால் அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் இல்லைன்னா பெரிய வெங்காயமாக அதில் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 பேக்கெட் தயிர், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோமோ அது எல்லாமே பாதி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் பாதி அந்த கிரேவியில் பாதின்னு சேர்த்தனோன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்பைஸு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே. அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர். ஆக்சுவலாக நான் நடுவில் கொஞ்சம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. 2 பச்சை மிளகாவை வந்து நான் 2ஆக கீண்டு போட்டிருந்தேன். அதிலோட கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுட்டேன். ஃபைனலாக கஸ்தூரி மேட்டு போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் கலந்து நல்லா பரட்டி வச்சுட்டேன். இது அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற விட்டுட்டேன். இந்த கேப்பில் போயிட்டு என் வாண்டு ஒன்று என் கால்கிட்டேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அவரோட நேப் டைம் வேறு, அதனால் அவரை குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவி பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற விட்டுட்டேன். ஆக்சுவலாக நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எந்த டிஷ்ஷுமே செஞ்சதே இல்லை. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுட்டு அடுத்து ஏதாவது ஒன்று பேபியோட நீட் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட விட்டுற வேண்டியது தான். இதுக்கு இடையில அவரை தூங்க வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் விட்டு வச்ச வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக இப்போ அரிசியில் தான் அவருக்கு விளையாட்டே. என்ன தான் மேலே வெயிட்டு தூக்கி வச்சாலும் மறுபடியும் எடுத்து எல்லாம் போட்டு நாங்கள் அரிசி இளக்கிறத பார்த்ததுலேருந்து அவரும் அரிசி இளக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒன்று பார்த்தா அதை அப்படியே செய்கிறாரு. நம்மக்கிட்ட தான் அந்த குழந்தைங்க கற்றுக்குறாங்கன்றத நான் அடிக்கடி ரியலைஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக கொட்டி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாரு. சரி, அதை தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது வேஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டோங்க. க்ளீன் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுவோம், இல்லை அவருக்கே விளையாட கொடுத்துருவேன். இதுக்கே இவர் பண்ணி வச்சத க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு பாதி நாள் சரியாக போயிடுது. பேக் டு குக்கிங்குங்க. ஒரு வாணல்ல கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் தான். பட்டை, லவங்கம், சோம்பு, தேவைப்பட்டா ஏலக்காய் போடலாம். பட் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பெருசாக பிடிக்காதுங்க கிரேவிலலாம். அதனால நான் அதிகமாக போட மாட்டேன். அதிகபட்சம் பன்னீர் பட்டர் மசாலா போடுவேன், அவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி, நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஆக்சுவலி இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு மாதிரி மென்டலி டயர்டாக இருக்குன்னு சொல்லலாம். மேபி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்னோட ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு தெரியல. காலையில் எழுந்துக்கிறது, சமைக்கிறது, பேபியை பார்த்துக்கிறது, மறுபடியும் சமைக்கிறது, தூங்குறது, இப்படியே போயிட்டுருக்கிறதுனால ஒரு மாதிரி மென்டலி டயர்டாகவே இருந்துச்சு. நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், ஒரு மாதிரி எனக்கு டயர்டாக இருக்கே அப்படின்னா, அப்போ அவர் தான் எனக்கு புரிய வச்சார். ஆக்சுவலாக நீ மென்டலி டயர்டாக இருக்க, எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நார்மல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் எந்த அளவுக்கு இதை வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கிரேவி இது. இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரேக் தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பார்க்கு, பீச்சு, ஹோட்டல்னு போகணுன்னு அவசியம் இல்லையா. ஒரு கோயிலுக்கு போனால் கூட அது மன அமைதி தான் நான் நினைக்கிறேன். நடுவில் நம்ம தக்காளி வந்து நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும். நீங்கள் ரொம்ப ட்ரையாக பண்ணுற மாதிரினா சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு தக்காளி போட்டிங்கன்னா அதிகம் போதும். நான் வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி நிறையா கேட்டிருந்தாங்க மாமியார், அப்படி செய்யலாமே அப்படின்ட்டு. அதனால் 3 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஈவன் நீங்கள் இதை பல்ஸ் மோடில் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து அந்த பச்சை வாசம் போனோனே இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலா இது எந்த டிஷ்ன்னு என்னால டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு தோன்ற மாரி கொஞ்ச நேரம் யோசிச்சு எத ஃபர்ஸ்ட்டு போடலாம்? ஃபர்ஸ்ட்டு சிக்கன போடலாமா? இல்ல ஸ்பைஸ போடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் நல்லா வந்திருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மீதி இருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே தாங்க. அதில போட்ட குவான்டிட்டில மீதி இருக்க குவான்டிட்டி எல்லாம் இதில சேர்த்துட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள்னு கொஞ்சமா பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த 2ஆ பொளந்து போட்டோம் இல்லையா? பச்சையா அந்த பச்சை மொளகா, அது வந்து அவ்ளோ ஃப்ளேவர் குடுக்குங்க. கண்டிப்பா மறக்காம போட்டுருங்க. நான் அத எடுக்க மறந்துட்டேன். பச்சை மிளகாய்க்கு தகுந்த மாரி மிளகாத்தூள் போட்டுருங்க. இல்லன்னா ரொம்ப காரமாயிடும். பட் கர்ட் இருக்கிறதுனால அவ்வளவா ஆகாது அப்படின்னு நெனைக்கிறேன். நல்லா கலந்து விட்டு இந்த சிக்கன்ல இந்த தண்ணி எல்லாம் இறங்கி நல்லா ஒரு கொதி வரும் இல்லையா? சுத்தி குட்டி, குட்டி, குட்டியா பபிள்ஸ் வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிரலாம். 6 மினிட்ஸா என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிரியா சுராஸ் ஹட் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டீங்க. வரல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மிங்கிள் ஆயிக்கோங்க. வெல்கம் டூ பிரியா சுராஸ் ஹட். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவ பார்த்து பயந்துறாதீங்க. ஆக்சுவலா அது தேங்காய் பால் சாதத்துக்கு ஹஸ்பண்ட் எடுத்து வச்சிருந்தாரு. அதுதான். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே கலந்து விட்டு, மூடி போட்டு ஒரு சின்ன அடுப்புல இருக்கிறதுலே சின்ன அடுப்புல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, அது பாட்டுக்கு அப்படியே கிரேவி கன்சிஸ்டன்சில வந்துரும். ஆஸ் யூசுவல் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவுட்புட் எப்படி வந்துச்சுன்ட்டு. பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க என்ன தாராளமா நம்பலாம். மதியம் வந்து கிரேவி, தேங்காய் பால் சாதம் வச்சு சிறப்பாக லஞ்ச் முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு வந்து முன்னாடி நாள் நைட்டே ரெடிமேட் ஃபலூடா இருந்துச்சு. சரி அத எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்குள்ள செஞ்சிடலான்னு முன்னாடி நாள் நைட்டே செஞ்சு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. சரி சாப்பிட்டுட்டு டெசர்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இத நாங்க செகண்ட் டைம் வாங்குறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாதாம் ஃப்ளேவர், இப்ப வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். 2மே சூப்பரா தான் இருக்கு. ஆக்சுவலா இப்பல்லாம் எங்களோட டெசர்ட் டைம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒண்ணு கிச்சன்லயே சிங்க்லயே நின்னு சாப்பிட்டுட்டு வந்துருவோம். இல்லன்னா ஒளிச்சு ஒளிச்சு தான் சாப்பிடுவோம் தம்பிக்கு தெரியாத மாதிரி. மேபி பார்க்குறவங்களுக்கு அது கொடுமைப்படுத்துற மாரி இருக்கும். பட் எப்படியும் ஒரு 5 இயர்ஸ்ல அவங்க அடம் பிடிச்சு சாப்பிட போறாங்க. அதுவரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்கிற மாரி மாறிட்டேன். அவ்வளோதாங்க. சிறப்பா அன்னைக்கு டே முடிஞ்சுச்சு. நைட் டைம் மேல வந்தோம். ஆக்சுவலா இப்போ கொத்து கொத்தா பறக்கிறது எல்லாமே வவ்வாலுங்க. மேபி நீங்க பார்த்துருக்கீங்களா முன்னாடியே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா வவ்வாலுங்களுக்கு நைட்ல தானே கண்ணு தெரியும். அதனால ஆக்சுவலா நைட்ல தான் போய் அதுங்க சாப்பாடு, உணவு தேடுறதுக்கெல்லாம் போகும் போல. பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா.